பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 2 வருட காலங்களாக இப்படிப்பட்ட வீடியோக்களை செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறார். இந்த வார்த்தைகளானது உலகம் முழுவதும் அநேக தேசங்களுக்கு சென்று வருகிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் பரம்புவாய் என்று யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவன் அந்த வாக்கு தத்தங்கள் எனக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதை இன்றைக்கு உரிமை பாராட்டுகிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் எல்லா திசைகளிலும் பரவி செல்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று அறிந்து தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். 2 நாளாகமும் 16:9 2 நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. யார் யாரெல்லாம் அவரை நம்பி அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்களோ அவங்க மத்தியில தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கான். எந்தெந்த கார்னர்ல எந்தெந்த நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பலான்னு ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உறங்குவதில்லை, அவர் கண்ணை மூடுறதே இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இரவும் பகலும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. எவ்வளோ நல்ல தேவன்னு பாருங்களேன். வார்த்தை அவ்வளோ முக்கியம் பாருங்க. அடுத்தது பாருங்க, எப்படியெல்லாம் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணாரு. நம்ம காலாகாலமும் படிச்சாலும் இந்த வார்த்தைகள் அழிந்தே போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனா அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒழிந்து போகாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இந்த யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை நம்ம காலாகாலமும் படிச்சாலும் அதனுடைய வல்லமை ஒரு துளி கூட குறைஞ்சு போகாது. அதனுடைய வல்லமை வர 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 கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது. பாருங்க, அதை நம்ம வாழ்க்கையில இதை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அதை நம்ம அனுபவிக்கிறோம். பாருங்க, யாத்ராகமம் 14 பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரும்போது முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி எகிப்தியர் துரத்திட்டு வர்றாங்க. எந்த வழியா அவங்களுக்கு போறதுன்னே தெரியல. அவங்களுக்கு இந்த செங்கடல் ஒரு மகா பெரிய பிரச்சனையாக அமைந்தது பாருங்க. ஆனா அதே பிரச்சனையை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, திரும்ப திரும்ப காலாகாலமும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எகிப்தியருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி செங்கடல் ஒரு பிரச்சனையா இருந்ததோ அதே செங்கடலை ஆண்டவர் வழியாக மாற்றினார். உலர்ந்த தரையில வெட்டாந்தரையில நடந்து போறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க. எப்படி முடிந்தது? இதுதான் கர்த்தருடைய வல்லமை. தம்முடைய வல்லமையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. பாருங்க, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்யலாம். நான் கர்த்தர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, பார்வோனும் அவன் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்யறதுன்னு ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணிட்டாரு, பிரச்சனையவே 2ஆ பொளந்து கட்டிட்டாரு. பாருங்க, மோசே கிட்ட சொல்றாரு. மோசே கிட்ட பெரிய ஆயுதங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆடு மேய்க்கிற குச்சி தான் இருந்துச்சு. மோசே, உன் கையில என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டாரு. ஆண்டவர், என்கிட்ட இந்த கோல் மட்டும்தான் இருக்குன்னு. ஒன்னும் பரவாயில்ல, நீ அந்த கோலை நீட்டு அப்படின்னாரு. அந்த கோலை செங்கடலுக்கு நேரா நீட்டும் போது கடல் அழகா பிளந்துருச்சு. பாருங்க, அடிக்கல, எந்த இதுவுமே பண்ணல, எந்த மந்திரமும் ஓதல. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா அவர் நல்லவர் என்பதை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். 18வது வசனம் பாருங்க, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். இவர்தான் கர்த்தர், இவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை பார்வோனும் அவன் ஜனங்களும் எகிப்தியர்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரு, செங்கடலையே 2ஆ பிளந்துட்டாரு. பாருங்க எப்படி பாதுகாத்தாருன்னு பாருங்க. 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஏன்னா பின்னாடி எகிப்தியர் வந்துட்டு இருக்காங்க, அதனால மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு பின்னாடி வந்துருச்சு. பாதுகாப்பா
வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி அழகா மோசே கோலை நீட்டினோன்னா கடல் வழி விட்டுருச்சு, இவங்க உள்ள போயிட்டாங்க. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்து இஸ்ரவேலருக்கு பின்னாடி வந்து பாதுகாப்பாய் நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் காஞ்ச தரையில நடந்து போற மாதிரி செங்கடலுக்குள்ள நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் இப்படிதான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணார். பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல ஆண்டவர்னு பாருங்க. இன்னொரு இடத்துல பாருங்க எப்படி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணாருன்ட்டு. யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் பாருங்க. யோசுவா 3ல அங்க யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா. அப்ப ஆண்டவர் அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறதுக்காக அங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆசாரியர்கள் போய் அந்த ஆத்துக்கு நடுவுல கால் வச்சு உள்ள நின்ட்டாங்க. கால் தண்ணியில பட்ட மாத்திரத்துல என்ன பண்ணிருச்சு, மேல இருந்து ஓடி வர்ற தண்ணி, கரை புரண்டு ஓடுகிற தண்ணி அப்படியே நின்றுச்சான். பாருங்க, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். ஆண்டவர் எப்படி யோசுவாக்கு சொல்றாருன்னு. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அங்க மோசேக்கு அற்புதம் செஞ்சாரு, மோசேயின் மூலமாக. இங்க யோசுவாவின் மூலமாக. ஏன்னா மோசே வந்து யோசுவா மேல கை வச்சு ஆசீர்வதிச்சாரு. இப்ப யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போறாரு. இந்த டேர்ம்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, யோர்தானை குவிச்சிட்டாரு. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இந்த எகிப்தியர் எல்லாரும் இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு நான் என்ன பண்ண போறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேலருக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்தி நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றதை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. 13வது வசனம், யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். மேலிருந்து ஓடி வர்ற தண்ணி ஓடாம குவியலா நிற்குமா. எப்படி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணார். அப்படியே குவிஞ்சு நின்றுக்குது தண்ணி. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த யோர்தானுக்குள்ள வெட்டாந்தரையில நடந்து போறது மாதிரி நடந்து போயிருக்காங்க. பாருங்க, 15வது வசனம் பாருங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. இப்படியாக எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். இப்படி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறார். சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்க கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் செய்து போடுவார். எதை நீங்க பிரச்சனை குழப்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு குழப்பத்தோட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க குடும்பத்தார் முன்பதாக அவர் கர்த்தர் என்பதை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும். உங்களுக்காக ஸ்பெஷலா பிரத்யேகமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் இல்ல, இந்த நாட்களிலும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த மாதத்துல பாருங்க, எனக்கு இப்போ அந்த மாதம் முடிய போகுது. நான் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி உள்ளவளா இருக்கேன். எங்க கார் பயங்கரமான ரிப்பேர், இனி ஓட்டவே முடியாதுன்னு ஒரு நாள் நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல போய் நிறுத்திட்டேன். பாருங்க, என்னால கீர் போடவே முடியல. ஆண்டவரே வசனத்தை சொல்லி சொல்லி எப்படியோ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே, இந்த கார் புதுசாகிறதுக்காக நன்றி, ஒவ்வொரு பார்ட்ஸும் மாற்றப்படுறதுக்காக நன்றி. பெரிய தொகையை சொல்றாங்க, எப்படி இதை நான் செய்ய போறேன். எனக்கு இது மழை போல ஒரு பெரிய காரியமா இருந்துச்சு. பாருங்க, பேசிக்கிட்டே இருந்த காரை தொட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த கார் புதுசாகுது, இந்த கார் புதுசாகுது இயேசுவின் நாமத்தினால ரொம்ப நாட்களாக, அது பர்டிகுலரா இந்த மாதத்துல சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு திறவை உண்டு பண்ணினார், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து, நான் வாயை திறந்து கேட்காத காரியத்தை ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்கள், இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் அப்படியே செய்து அந்த தொகை 2-3 நாட்களுக்குள்ள என் கையில வரவும், காரை சரி பண்ணி புது காரா மாற்றவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். பாருங்க,
கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பிரியமானவர்களே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்க அவரை நம்புறீங்களா? மனுஷங்களை நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை தன் ஆதாரமாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். நிச்சயமாகவே வார்த்தைகளை ஆதாரமா வச்சு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்ய தொடங்கி பாருங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் அற்புதமான ஆண்டவர். அவருடைய வல்லமையை உங்களுக்காக விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.